ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விசால் இசை சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விசாலும் இசையும் சேர்ந்து அவங்க பார்த்தோம்னா பானுமதிக்கு வராங்க. போனதுமே அவங்க வந்து தீப்தியோட உண்மையான ஜாதகத்தை அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே வந்து அவங்க வந்து விசால்கிட்ட சொல்கிறாங்க, இதுதான் வந்து தீப்தியோட உண்மையான ஜாதகம் அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ நம்ம உடனடியாக மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விசாலும் இசையும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது பானுமதி தான் காட்டுறாங்க. அப்போ சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பானுமதி எவ்வளோ நேரம் தான் நம்மளும் காத்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த இசையை எப்படியும் வந்து வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், வேற என்ன பண்ணுறதுக்கு, அந்த சுபத்ரா தான் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாள் அப்படின்னு சொல்லவும், அதுதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பானுமதி வந்து சுபத்ராட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சுபத்ரா, நம்ம நிச்சயத்தை நடத்தலாம், நல்ல நேரம் முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இசை வந்து மண்டபத்தை விட்டு போயிருக்கிறா. அவன் எனக்கு தெரிஞ்சு அவள் தங்கச்சியை நம்ம வந்து ஏற்றுக்கல, அதனால தான் அவளும் இந்த நிச்சயத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சுபத்ரா வந்து பானுமதியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே பானுமதி சொல்கிறாங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், இல்லைன்னா இசை இப்போ இங்கேருந்து எங்கே போயிருக்க முடியும், அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது. இந்த நிச்சயார்த்தத்தில் அவருக்கு விருப்பம் இருந்திருக்காது, அதனால தான் அவள் எங்கேயாவது போயிருப்பா. நீ சொன்ன 1 மணி நேரமும் முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம ராகவுக்கும் தீப்திக்கும் நம்ம நிச்சயார்த்தத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சுபத்ராவோட அத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சுபத்ரா, எனக்கு என்னமோ பானுமதி சொல்கிறது தான் கரெக்டு இருக்குது. ஏன்னா இசைக்கு வந்து தன்னுடைய தங்கச்சியை நம்ம ராகவுக்கு ஏற்றுக்கிடாதனால அவளும் ஒருவேளை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சுபத்ரா சொல்கிறாங்க, இசை அப்படி போகக்கூடிய ஆளும் கிடையாது, அவள் அப்படி போயிருக்கவும் மாட்டா, அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பானுமதி வந்து என்னமோ இவ கூட இருந்து எல்லாம் பார்த்த மாதிரிக்கே கரெக்டாக சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கும்போது, அப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ நம்ம சொன்னாலும் கூட அப்புறம் நம்ம மேலே அவளுக்கு சந்தேகம் வந்துடும், அவள் சொல்கிற மாதிரிக்கே கொஞ்சம் நேரம் நம்ம காத்துட்ருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ 1 மணி நேரம் முடிய போகவும் இங்கே பார்த்தோம்னா ஐயரை தான் காட்டுறாங்க, நல்ல நேரம் முடிய போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ சுபத்ராட்டா அவங்க அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சுபத்ரா, 2 நிச்சயார்த்தத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சுது, இன்னும் இசையை காணல, நல்ல நேரம் வர முடிய போது, நம்ம ராகுவுக்கும் தீப்திக்கும் நம்ம நிச்சயார்த்தத்தை நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, இது என்னது நிச்சயார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவோ, அப்போ சுபத்ரா மட்டும் நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக இசை வந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விசாலும் இசையும் வந்துருந்தாங்க. இசையை பார்த்ததுமே சிந்தாமணி அதிர்ச்சி அடைகிறாங்க, பானுமதி எங்க பாரு இசை வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவ இப்படி வந்தா, இப்போ இவ வந்துட்டாக்கி நான் தான் இவளை அடிச்சுங்கிற உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது இப்போ பானுமதி சொல்கிறாங்க, நீ அடித்தது தான் அவள் பார்க்கல அப்படிங்கும்போது, அவள் பார்க்கல தான், ஆனாலும் வந்து இவ வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை நம்ம போலியாக எழுதுனது கூட அவள் கண்டுபிடிச்சிட்டா, இப்போ சுபத்ராட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அவள் சொன்னாங்க கூட சுபத்ரா நம்ப போகிறது கிடையாது, நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இசை வந்து ஓடி வராங்க. அப்போ வந்து உடனே சுபத்ரா வந்து, இசை நீ எங்கே போயிட்ட, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ இசை வந்து பானுமதியும் சிந்தாமணியும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுபத்ரா வந்து என்ன இசை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, விசால் நீ இசையை வந்து எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது உடனே விசால் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இசை வந்து சொல்றாங்க, நான் தான் சொன்னோம்ல இவங்க போலியான ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு, உண்மையான ஜாதகம் தீப்தியோடது இந்த என்னோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை பார்த்ததுமே பானுமதிக்கும் சிந்தாமணிக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ இவ இப்படி தீப்தியோட உண்மையான ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடையவும், உடனே பானுமதி வந்து தடுக்கிறாங்க, சுபத்ரா இவ சொல்றதெல்லாம் நம்பாத, இவ அதை ஏதோ வந்து திட்டம் போட்டு இந்த நிச்சயார்த்தம் நிறுத்ததுக்காக இவ ஏதோ பண்ணியிருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ராகவுக்கும் அவள் தங்கச்சிக்கும் நிச்சயார்த்தம் பண்ணணும், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்கிறா, தீப்திக்கு எதுக்காக வந்து இவ தான் போலியான ஜாதகத்தை எழுதிட்டு கொண்டு வந்திருப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இதை கேட்டதுமே அவங்க சுபத்ரா வந்து அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏற்கனவே கொடுத்த ஜாதகத்துக்கும் இதுக்கும் ரொம்பவே வந்து வேற மாதிரிக்கு இருக்குது. உடனே வந்து அவங்க இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்தது வேற யாரும் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ பிரியாவும் வந்து அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அவரை பார்த்ததுமே பானுமதி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவர் வந்து வேற யாரும் இல்லையா, இவளுடைய ஃப்ரெண்டோட அப்பாவா, அப்போ இப்போ இவரும் வந்து உண்மையை சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானுமதி அதிர்ச்சி அடையவும், அப்போ வந்து சிந்தாமணியும் சொல்கிறாங்க, என்ன பானுமதி நம்ம கையங்குளமாக அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சுபத்ராட்ட வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆமாங்க நானும்
பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து உடனே பானுமதி வந்து பொய் சொல்றாங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் வந்து இந்த கல்யாணம் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறா, இது எல்லாத்துக்கான இந்த இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப பிரியா பார்த்தோம்னா பானுமதியோட வளையல காட்டுறாங்க. இந்த வளையல் நீங்க தானே எங்க அப்பா கிட்ட கொடுத்தீங்க, இது போறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வளையல காட்டவும் அப்போ உடனே வந்து சுபத்ரா அந்த வளையல வாங்கி பாக்குறாங்க. அப்போ ஒரு கையில ஒரு வளையல் கிடக்குது, இன்னொரு கையில வந்து அந்த வளையல் வந்து இல்லாம இருக்கவும் இதை பார்த்ததுமே சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா உன் கையில 2 வளையல்ல ஒரு வளையல் தான் அதுல இருக்குது, உன் கையில இன்னொரு வளையல் இங்க தானே இருக்குது அப்படிங்கவும் இல்ல சுபத்ரா என் வளையல் காணாம போச்சுது, அப்போ இந்த ஆளு தான் இந்த வளையல எடுத்திருக்கிறான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி அவங்க சொல்ல சொல்ல பானுமதி வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் அவங்க உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுபத்ராவுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே வந்து கண்டிப்பா இசை வந்து பொய் சொல்ல மாட்டா, ஆனா அதே நேரத்துல பானுமதி பொய் சொல்லுவா. ஆனா அவ வந்து நம்ம இங்க காட்டுற எல்லா ஆதாரத்தையும் உடைச்சிட்டு இருக்கிறாள், இப்ப என்ன பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டான நேரத்துல பட்டமா வந்துருந்தாங்க. பட்டமா வந்ததுமே சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் ஐயோ இவ வர முடிச்சிட்டாளா, இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து பட்டமா வந்து வந்ததுமே சொல்றாங்க, இந்த பானுமதியை நம்பாத, இவ வந்து போலியான ஜாதகத்தை இவ எழுதிதான் இவ வந்து ராகுவுக்கும் தீப்திக்கும் கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறா. அதை பேசிட்டு இருக்கும்போது அந்த உண்மையை நான் கேட்டுட்டேன், அதனால என்ன அந்த ரூமுக்குள்ள இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு மருந்தை வந்து தெளிச்சா நான் அப்படியே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா அப்படியே வந்து முறைச்சு பார்த்துட்டு பானுமதி கிட்ட வராங்க. அப்போ சிந்தாமணி வந்து பானுமதி கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சுபத்ராட்ட நம்ம கையங்குளமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பானுமதி கிட்ட வந்து அவங்க அத்தை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பானுமதி இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே இது எல்லாமே உண்மைதானா, அப்போ போலியான ஜாதகத்தை எழுதிட்டு வந்து தான் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ பானுமதி சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் இசை பண்ணினது, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து சுபத்ரா சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் கையங்குளமாக நீ மாட்டியிருக்கிற, இப்போ நீ பொய் சொல்லிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் போலியான எழுதி கொடுத்த அந்த ஜோசியர் அதாவது பிரியாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு மட்டும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாக்கி உங்களுடைய உயிருக்கும் உங்கள் கணவரோட உயிருக்கும் ஆபத்துமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுபத்ராவும் அவங்க கணவரும் வந்து இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லின்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க நட்சத்திரப்படி அவங்க இந்த மாதிரிக்கு வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வந்துட்டாக்கி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கவும் இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் பானுமதி கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது உடனே பானுமதியை அவங்க அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படிங்கும்போது அப்போ வந்து சுபத்ராவோட மாமியாரும் பானுமதி கிட்ட சொல்றாங்க, பானுமதி நீ திருந்தவே மாட்டியா, நீ வந்து இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்காக தானே நான் சுபத்ரா கிட்ட பேசி எடுத்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சேன், அது மட்டும் இல்லாமல் தர்சினியும் ராகவும் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து விருப்பப்பட்ட பிறகும் நான் வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது வந்து பண்ணி வச்சுட்டோம்னா அந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டு சுபத்ரா கிட்ட இதெல்லாம் பேசினேன், ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ பாழாகி போச்சுதே, இப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ சுபத்ரா வந்து சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதையா நீயும் சரி சிந்தாமணியும் சரி தீப்தியும் சரி இந்த மண்டபத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் பானுமதி வந்து அப்படியே இசையை பார்த்து முறைச்சு பார்த்துட்டே போறாங்க, நீ தானே இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் தங்கச்சியை ராகவோட சேர்த்து வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி என்னை பத்தின எல்லா உண்மையும் நான் ஆதாரத்தோட நீ வந்து சுபத்ராட்ட கொடுத்துட்டேல, இந்த கல்யாணம் எப்படி நடந்துருன்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படின்னு பானுமதி கோபத்தோட போறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.